நேச்சுரல் ஹேர் கட்ல அப்படி என்னதான் பண்றாங்கன்னு தெரியல. எல்லாரும் நேச்சுரல்ங்கிறாங்க, எல்லாரும் அங்கதான் போறாங்க. எனக்கும் நானும் ஒரு தடவையாச்சும் அங்க போய் என்னதான் அப்படி இருக்குன்னு பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசை. இன்னைக்கு தான் போறேன், வாங்க போய் பார்ப்போம். அப்படி நம்ம வந்த நேச்சுரல்ஸ் தான் கம்ம ஹோண்டா ஷோரூம் பக்கத்துல இருக்கிறது. உள்ள போனதும் ஆம்பியன்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. இந்த கார்ல தான் குட்டி பசங்க எல்லாம் ஹேர் கட் பண்ணுவாங்களாம். அங்க இருக்கிற பேக் எல்லாம் ப்ரோ ஒன் பை ஒன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. புதுசா கூட கொரியன் கலர் பேக் வந்திருக்கு, போட்டா நம்ம கலர் ஸ்கின் கலர் எல்லாம் கொரியன் மாதிரி மாறின்னு சொன்னாங்க. ப்ரோ இருக்கிறதே போதும்னு சொல்லியாச்சு. இந்த சூஸ் எனி 5 at 2000 இருக்கிற இந்த பேக்கை செலக்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஹேர் கட் பண்ண போயாச்சு. ஹேர் கட் நம்ம ஃபேஸுக்கு ஏத்த மாதிரி செட் பண்ணலாம்னு சொல்லி ஆரம்பிச்சாச்சுங்க. நல்லா பெர்ஃபெக்டா முடிய வெட்டி முடிச்சுட்டு கடைசியா பியர்ல நல்லா ஷேப் பண்ணாங்க. ஷேப் வச்சுட்டு நெக்ஸ்ட் ஃபேஷியல் பண்ண போயாச்சு. இங்கதான் புதுசா இந்த மாதிரி பெட்ல படுத்து ஃபேஷியல் பண்றதெல்லாம் பார்த்தேன். நான் ஃப்ரூட் ஃபேஷியல் பண்ணேங்க, அப்புறம் டீட்டனும் கூட பண்ணேன். மெனிக்யூர் பிம்பிள் ரிமூவல் கூட பண்றாங்க. ஹேர் ஸ்பா பண்ண போயாச்சுங்க. அங்க போனா நல்லா தூக்கம் வருது. அவர் ஹேர் ஸ்பா பண்ணும் போதெல்லாம் எனக்கு நல்லா தூக்கமா வருது. எல்லாம் அப்ளை பண்ணிட்டு செம்மையா ஹேரை செட் பண்ணியாச்சு. இவர் ஃப்ரீயா, சோ நம்மளும் அப்படியே பெரிய பண்ணிட்டு அப்படியே கிளம்பியாச்சு.